Good morning students. In today's class, let us learn about thermal conductivity. So thermal conductivity அப்படிங்கிறது என்னன்னா, it is a ability of a substance to conduct heat energy. So it is a measure of ability of a substance to conduct heat. இப்போது different materials இருக்குது. While heating the material, we are supplying same flame. எல்லாத்துலேயும் ஒரே amount of heat energy தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். சேம் ஃபர்னேஸில் ஒவ்வொரு மெட்டீரியலும் ஹீட் பண்ணும்போது ஒரு சில மெட்டீரியல் வந்து குயிக்காகவே அதிகமான டெம்பரேச்சருக்கு வந்துடும், ஒரு சில மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அதிகமான டெம்பரேச்சருக்கு. ஸோ அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் கண்டக்டட் டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். த ஹீட் டேக்கன் பை த மெட்டீரியல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த தேர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் எ மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு கண்டக்ட் ஹீட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தேர்மல் கண்டக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தேர்மல் கண்டக்டிவிட்டி லெட் அஸ் கன்சிடர் எ மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு கியூபிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதோட இந்த ரெண்டு ஃபேஸஸ் θ1 அண்ட் θ2 அப்படிங்கிறது டூ ஃபேஸஸ். இந்த θ1 அப்படிங்கிறது இந்த எண்டோட டெம்பரேச்சர், இந்த சைடு எண்டோட டெம்பரேச்சர் θ1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எண்டோட டெம்பரேச்சர் θ2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த θ1 வந்து மெயின்டைன் அட் ஹை டெம்பரேச்சர் தேன் θ2. ஸோ இந்த ஃபேஸோட டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். இதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு மெயின்டைன் அட் 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ நேச்சுரலி த ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் நேச்சுரல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் சைட் டு த லோ டெம்பரேச்சர் சைட். ஸோ அப்போது ஹீட் இஸ் கண்டக்டட் ஃப்ரம் திஸ் எண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் θ1 டு த எண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் θ2. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஹீட் என்ன ஆகும், கண்டக்ட் ஆகும், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இப்போது த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் கண்டக்டட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் θ1 டு த எண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் θ2. ஸோ அப்போது இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில் அந்த ஃப்ளோ ஆகிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கு இல்லையா, தட் இஸ் டினோட்டட் பை த குவான்டிட்டி Q. ஸோ Q இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் டிபெண்ட்ஸ் ஆன் 4 குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ஃப்ளோ ஆகிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ த வேல்யூ Q which means the amount of heat conducted from one end to another end is directly proportional to the area of cross section. Also it is proportional to the temperature difference between the two ends. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள், θ1 மைனஸ் θ2. ஒருவேளை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் θ1 மைனஸ் θ2 அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ஃப்ளோ, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஆகிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லெக்சரில் கூட சொல்லியிருப்பேன். when we speak about Newton's law of cooling, the amount of heat radiated from the substance வந்து பார்த்திங்கன்னா that is directly proportional to the temperature difference between the substance to the surrounding. ஸோ அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் நாங்கள் படிச்சிருப்போம். அப்போ ஹீட் கண்டக்டட், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் இங்கே படிக்கிறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபேஸஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான அமௌண்ட் ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். அதேமாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியாகும். ஸோ அதனால் அது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ Q இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு θ1 மைனஸ் θ2. ஆல்சோ அது எவ்வளோ நேரம் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதையும் பொறுத்தது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டக்டட் ஃப்ரம் த end to end வந்து பார்த்திங்கன்னா that is directly proportional to the time of flow of heat T. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the amount of heat conducted வந்து inversely proportional to the distance between the phases. இப்போது இந்த ஃபேஸஸோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the amount of heat conducted is decreased. ஸோ அப்போ வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்குது, அதனால தான் inversely proportional. So the amount of heat conducted from one end to another end is inversely proportional to the distance between the two ends. So that is proportional to 1 by x. ஸோ இந்த 4 ப்ரப்போர்ஷனாலிட்டியும் நம்ம ஒன்றா கிளப் பண்ணோம்னா, ஸோ Q is the amount of heat conducted from the one end to another end. So Q is proportional to A means area of cross section, into θ1 minus θ2, that is temperature difference between the two ends, into time of flow T divided by x. So x is the difference between two phases. இதில் இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டியை ஈக்குவேட் பண்ணும்போது we are introducing a constant of proportionality K. இங்கே K அப்படிங்கிறதா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தேர்மல் கண்டக்டிவிட்டி ஆர்
simply it is known as thermal conductivity of a material. So in the quantity வந்து this is different for different materials. So the quantity K அப்படிங்கிறது coefficient of thermal conductivity or simply it is known as thermal conductivity. So இதிலேருந்து K is equal to என்ன வரும் Qx by A theta 1 minus theta 2 divided by T. Or இந்த x இருக்கு இல்லையா அந்த எக்ஸை டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் எழுதலாம். ஸோ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர்னா அது நியூமரேட்டர் தானே. ஸோ அந்த எக்ஸை வந்துட்டு theta 1 minus theta 2 by x நீங்கள் எழுதணுன்னா அந்த theta 1 minus theta 2 is nothing but temperature difference d theta. எக்ஸுங்கிறது இந்த ரெண்டு ஃபேஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை d thetaன்னு இதை நான் மென்டோன் பண்ணதுனால dxன்னு சொல்லிக்கிறேன். ஸோ d theta by dx அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் இந்த temperature variation with respect to distance அதான் d theta by dx. This quantity is known as temperature gradient. So the temperature gradient அப்படின்னா ஒன்றும் இல்லை variation of temperature with respect to distance. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகுது இல்லையா இந்த குவான்டிட்டி தான் d theta by dx. இதை நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ k is equal to q divided by a into d theta by dx into t. ஸோ இதிலேருந்து thermal conductivity k is equal to என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட்டு க்யூவை தவிர மீதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்துட்டு 1 யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இது 1 யூனிட் கெல்வின் பர் செகண்டில் வரணும் கெல்வின் பர் மீட்டர் இது டிஎக்ஸ்மா இது டி இல்லை டிஎக்ஸு. ஸோ டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது 1 கெல்வின் பர் மீட்டர் இந்த மாதிரி டெம்பரேச்சர் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகுது. டி வந்து ஃபார் 1 செகண்டு. ஸோ இதில் இந்த குவான்டிட்டியை ஒன்று போட்டுக்கிறோம் இந்த குவான்டிட்டியை ஒன்று போட்டுக்கிறோம் இந்த குவான்டிட்டியை ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது k is equal to q. So we can define the quantity thermal conductivity. So the thermal conductivity is defined as the amount of heat conducted per second normally across the unit area of cross section by maintaining the unit temperature gradient. So temperature gradient வந்து ஒன்றா இருக்கணும். அதாவது என்னென்னா ஒரு மீட்டர் ஏரியாவுக்கு ஒரு கெல்வின் டெம்பரேச்சரை அது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு கெல்வின் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ thermal conductivity is a measure of ability of conductivity of a material. So thermal conductivity how we can define பார்த்தீங்கன்னா it is the amount of heat conducted per second that is normally across the unit area of cross section by maintaining the unit temperature gradient. So the thermal conductivity of some common materials என்னன்னு பார்க்கலாம். ஸோ காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 385. ஸோ இதோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். அது எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் Q means the amount of heat. ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல். ஸோ ஜூல் அதுக்கு J வரும். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஸோ அது மீட்டர் ஸ்கொயர். டி தீட்டா பை டிஎக்ஸ் கெல்வின் பர் மீட்டர் கெல்வின் மீட்டர் இன்வர்ஸ்னு வரும். இந்த மீட்டர் இன்வர்ஸும் இந்த மீட்டர் ஸ்கொயரில் இருக்க ஒன்றும் போயிடும். அப்போ எம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கெல்வினும் எம்மும் இருக்கா. டீக்கு வந்து யூனிட்டு செகண்டு. ஸோ அப்போது இந்த செகண்ட் மேலே போச்சுன்னா ஜூல் பர் செகண்ட் வரும். கீழே எம்மும் மீட்டரும் கெல்வினும் இருக்கும். ஸோ இந்த ஜூல் பர் செகண்ட் தான் வாட்டு. ஸோ வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். ஸோ இதுதான் வந்து யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த காப்பர் இப்போ வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். யூஸ்வலாக மெட்டல்ஸ்க்கு வந்து மெட்டல் ஷுட் ஹாவ் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. நான் மெட்டலுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் வெரி புவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து நல்ல மெட்டல் அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 385 வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். அதே அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கண்டக்டிவிட்டி 201 வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். சில்வர் ஸோ நம்ம இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 419 அதாவது 419 வாட் பர் மீட்டர் பர் கெல்வின் வந்து சில்வருக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ சில்வர் தான் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அதாவது சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணாலும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு ஜூல் கொடுத்தோன்னா இது 385 ஸோ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸோ this is different for different materials. இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 385 வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். ஸோ அலுமினியமுக்கு வந்து காப்பரை விட கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னென்னா இப்போ இந்த குவான்டிட்டி K இஸ் ஈக்குவல் டு Q இல்லையா, தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த Q. ஸோ இந்த ரிமைனிங் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஒன்று. அப்படின்னா என்னென்னா ஒரு கெல்வின் நம்ம ரைஸ் பண்ணும்போது இது வந்து 385 ஜூல் பர் செகண்ட் அளவுக்கு இது கண்டக்ட் பண்ணுது. பட் அதே ஒரு கெல்வின் ரைஸ்க்கு இது 201 ஜூல் பர் செகண்ட் அளவுக்கு இது வந்துட்டு ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கும் பட் சேம் டிகிரி ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இதை விட இது அதிகமான ஹீட், அதே மாதிரி இதை விட இது கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு. ஸோ இருக்கிறதுலே தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு. ஸோ இன் என்ஜினியரிங் ஃபீல்டு பேஸ்ட் ஆன் த யூசஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கர் செய்யணுன்னா ப்ரெஷர் குக்கரோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, பாட்டம் சர்ஃபேஸ், அது வந்து ஷுட் பி கண்டக்டிவ் நேச்சர், ஹீட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ அதை மாதிரி செய்யும்போது பொதுவாகவே குக்கிங் வெசல்ஸோட பாட்டம் வந்து காப்பரில் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சம் அதர் மெட்டல் மிக்சர், பட் அதுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சோண்டு ஹீட் கொடுக்கும்போது அது அதிகமாக ஹீட் ஆகும். பட் அதே வந்து குக்கரில் நம்ம கை பிடிப்போம் இல்லையா ஹேண்டில், அது வந்து அதே மெட்டீரியல் நல்ல கண்டக்டரால் பண்ண மாட்டாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன, பொதுவாக எபோனைட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தட் அண்ட் ஆல் புவர் தெர்மல் கண்டக்டர்ஸ், கைப்பொடியை தொடும்போது நமக்கு வந்து ஹீட் வந்து சுற்றும். ஸோ அப்போது பேஸ்ட் ஆன் த பர்பஸ், ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே அதோட பாட்டம் வந்து ஹை கண்டக்டிங் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பட் வுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புவர் தெர்மல் கண்டக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஸோ அது சூட்டபிள் பிளேஸில் சூட்டபிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுக்கெலாம் வந்து புவராக இருக்கும். கிளாஸ்க்கு வந்து 1 தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வுட்டுக்கு 0.15, ஆல்சோ கார்ட்போர்டுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. கார்ட்போர்டோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 0.04. ஸோ இப்போ நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ எபிலிட்டி ஆஃப் மெஷர் ஆஃப் எ ஹீட் கண்டக்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற குவான்டிட்டியை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆர் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த ஹீட் கண்டக்டர் per second normally across the unit area of cross section by maintaining the unit temperature gradient. ஸோ இதோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் பர் கெல்வின். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ காம்பவுண்ட் மீடியா. ஸோ காம்பவுண்ட் மீடியா அப்படின்னா 2 or more blocks of metals is connected together, then that is known as compound metal blocks or compound media அப்படிங்கிறது அதுதான். ஸோ 1 or 2 or more different materials attached together or stacked together, அதுதான் நம்ம காம்பவுண்ட் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் AB அப்படிங்கிறது 2 different materials that is connected at the interface. இந்த நடுப்பகுதியில் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து அலுமினியமாகவும் இது சில்வராகவும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் மீடியாவாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் இந்த ஹீட் இன்னொரு பக்கம் எப்படி போகும். இப்போ நம்ம இது அப்படியே ஃபுல்லாக ஒரே மெட்டீரியல்னால் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி போடுவோம். பட் இது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இது ஃபுல்லாக ஒரே மெட்டீரியல், ஸோ அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K. இப்போது ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா 2 materials A and B which is having a different thermal conductivity K1 and K2. These 2 materials connected in series, தொடர்ச்சியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரம் த A மெட்டீரியல் இந்த எண்டோட டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக இருக்குது, தட் இஸ் ரெப்ரசன்டட் பை θ1. அதே மாதிரி இந்த பியோட அதர் எண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் மெயின்டைன் அட் கோல்டு டெம்பரேச்சர் θ2. ஸோ θ1 இஸ் கிரேட்டர் தென் θ2. இந்த A and B வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, இதை வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸோட டெம்பரேச்சர் வந்து θ. ஸோ இந்த கண்டக்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி K1 இதுலேருந்து இது வரைக்கும் யூனிஃபார்மாக கண்டக்ட் ஆகும். பட் இந்த இன்டர்ஃபேஸுக்கு அப்புறம் இந்த பக்கம் போகும்போது இங்கே வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறையாக இருக்கும். ஸோ இதில் அதோட கண்டக்டிவிட்டி நேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி காம்பவுண்ட் மீடியா இருந்துச்சுன்னா ஹவு த ஹீட் இஸ் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர், அதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை வந்து we can derive. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த
flow of heat through compound media. Let us consider a compound media of two different materials A and B, which are having coefficient of thermal conductivity K1 and K2 respectively. So at steady state அப்படின்னா ஒன்றும் இல்லை, we are we are maintaining this end at theta 1 temperature, constant temperature theta 1 வச்சுருக்கோம், இந்த cold endோட temperature theta 2. ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதுலேருந்து ஹீட் கண்டக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து ஒரு 4 இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஐ எம் இன்சர்ட்டிங் எ தெர்மோமீட்டர். அது எல்லா இடத்துலையுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டெடி டெம்பரேச்சரே நிற்கும். விச் மீன்ஸ் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் the amount of heat entering the area of cross section is equal to the amount of heat relieving the area of cross section. அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஹீட் அதுலேருந்து ஃபுல்லாக வெளியில் வருது அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த இடம் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகுது. தட் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ த ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் பர் செகண்ட் த்ரூ எவ்ரி லேயர் இஸ் சேம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் எல்லா லேயர்லேயுமே த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ த லேயர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஆஃப்டர் த ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டு த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல் ஏ பர் செகண்ட். ஸோ ஒரு ஸ்டெடி ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஏ வழியாக இந்த ஹீட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதை க்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகிடுச்சின்னாலே எல்லாத்துலேயுமே இங்கேருந்து போய் த்ரூ அவுட் இது ஃபுல்லாகவே எவ்வளோ ஹீட் என்ட் ஆகுதோ அவ்வளோ ஹீட் ரிலீவ் ஆகுது ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்லேயும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல் ஏ பர் செகண்ட் கியூ தான். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பர் செகண்ட் சொல்லிட்டேன். ஸோ அப்போ டைம் மட்டும் டி இந்த ஃபார்முலா போட்டேன் இல்லையா, அதில் டி மட்டும் 1ன்னு வந்துடும். டி மட்டும் 1ன்னு வந்துடும். இந்த ஃபார்முலா தான் அது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல் ஏ பர் செகண்ட் K1. இந்த ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த 2 காம்பவுண்ட் மெட்டீரியல், இந்த 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுமே ஒரே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் ஏ இங்கே. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த மெட்டீரியல் ஏ பர் செகண்ட் Q இஸ் ஈக்குவல் டு K1A theta 1 மைனஸ் தீட்டா. தீட்டா 1 அப்படிங்கிறது இந்த ஹாட் ஃபேஸோட டெம்பரேச்சர். தீட்டாங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபேஸ், ஏன்னா அதோட கண்டக்டிவிட்டி K1. இங்கேருந்து இங்கே வரைக்கும் செகண்ட் ஃபேஸ், அதோட கண்டக்டிவிட்டி K2. அப்போ இது வழியாக பாஸ் ஆகிறது இந்த 2 ஃபேஸோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அதனால தான் தீட்டா 1 மைனஸ் தீட்டா பை x1ன்னு போட்டிருக்கேன். இப்போ x1ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஏன்ற பிளாக்கோட லென்த்து x1. ஸோ இன் சிமிலர் வே we can write the amount of heat flowing through the material B at steady state. ஸோ அதுவும் வந்து Q தான். Q is equal to இதோட coefficient of thermal conductivity K2. ஸோ K2 இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A. இங்கே தீட்டா மைனஸ் தீட்டா 2, ஏன்னா இந்த இடத்த விட இந்த இடம் கோல்டாக இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இந்த தீட்டா மைனஸ் தீட்டா 2 பை x1. இப்போது அட் ஸ்டெடி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா each and every area of cross section the amount of heat enter that will relieve that area of cross section. ஸோ அப்போது ஒரு எல்லா இடத்துலையும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது அட் ஸ்டெடி ஸ்டேட் அந்த ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ தீஸ் 2 பிளாக்ஸ் வந்து ஈக்குவல். ஏ அண்ட் பி வழியாக போகிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது இந்த 2 குவான்டிட்டியும் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இந்த 2 குவான்டிட்டி ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஈக்குவல். ஸோ அப்போ K1A theta 1 minus theta by x1 is equal to K2A theta 1 minus theta 2 by x1. ஸோ இதில் 2 பக்கமும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஈக்குவல், அதனால் அடிச்சிடுறேன். ஸோ அடிச்சிட்டேன்னா இந்த x2வை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். K1 x2 theta 1 minus theta, இந்த பக்கம் x1 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். K2 x1 theta minus theta 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ K1 x2 theta 1 போட்டுட்டேன்னா K1 x2 தீட்டா, இங்கே மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே வருது. K1 x2 தீட்டா. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். K2 x1 தீட்டா மைனஸ் K2 x1 தீட்டா 2. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க மைனஸை கொண்டு வந்து இந்த பக்கம் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ K1 x2 தீட்டா 1 இந்த குவான்டிட்டி வந்துடுச்சு, ப்ளஸ் K2 x1 தீட்டா 2 ஈக்குவல் டு K2 x1 தீட்டா ப்ளஸ்
இந்த மைனஸ் இருக்க தீட்டா இருக்குல்ல இங்கே பக்கம் கொண்டுட்டா k1 x2 தீட்டா. ஸோ இந்த ரெண்டுலேயுமே தீட்டா காமன் டேர்ம் அதை வெளியில் எடுத்துட்டோன்னா k2 x1 ப்ளஸ் k1 x2 அது அப்படியே வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தீட்டா ஈக்குவல்ட்டுனா இந்த குவான்டிட்டி இதுக்கு டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ எழுதுங்க k1 x2 தீட்டா 1 ப்ளஸ் k2 x1 தீட்டா 2 டிவைடட் பை இந்த குவான்டிட்டி k2 x1 ப்ளஸ் k1 x2 அப்படியே. ஸோ நவ் வி காட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அப்போது ஒரு காம்பவுண்ட் மீடியா தட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் ஒரு ஹாட் எண்ட்லேருந்து இன்னொரு கோல்டு எண்டுக்கு ஹீட் இஸ் கண்டக்டிங் அப்படின்னா we got the expression for temperature of interface. temperature of interface வந்து நம்ம அங்கே தெர்மோமீட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரெண்டு எண்டோட டெம்பரேச்சர் தீட்டா 1 அண்ட் தீட்டா 2, அந்த ரெண்டு பாரோட திக்னஸ், அந்த ரெண்டு பாரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு we can calculate the temperature of interface. இப்போ amount of heat flows through the காம்பவுண்ட் பார். ஸோ இதை வந்து நம்ம தீட்டாவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, டெம்பரேச்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ பாருங்கள், இப்போது இந்த இந்த ஈக்குவேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா the amount of heat flowing through the material இருக்கு இல்லையா, Q is equal to K1A தீட்டா 1 மைனஸ் தீட்டா பை x1. இப்போது தீட்டாக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனை இந்த தீட்டாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இது. அப்போ k1a by x1 இன்ட்டு தீட்டா 1 மைனஸ் அந்த தீட்டாவுக்கான எக்ஸ்பிரஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்லையும் எல்சிஎம்மாக இது அப்படியே காமனாக எல்சிஎம்மாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த தீட்டா 1 கூட இது ரெண்டையும் பெருக்கியிருப்பேன். தீட்டா 1 கூட k2 x1 தீட்டா 1 ப்ளஸ் k1 x2 தீட்டா 1, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் இது ரெண்டு கூட இதுக்கும் மைனஸ் வரும், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் இதுக்கும் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் k1 x2 தீட்டா 1 மைனஸ் k2 x1 தீட்டா 2. ஒன்றும் இல்லை, தீட்டா 1 x1 மாறி இருக்கு, அவ்வளோதான், இடம் மாறி இருக்கு. ஸோ அப்போது இது ரெண்டும் சேம் டேர்ம் தான், இது மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, k1 x1 தீட்டா 1 மைனஸ் k2 x1 தீட்டா 2 டிவைடட் பை k2 x1 ப்ளஸ் k1 x2. ஸோ இப்போது இது ரெண்டுலேயுமே k2 x1 இருக்கு இல்லையா, இந்த k2 x1 வெளியில் எடுத்துடுறேன். தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 மேலே இருக்குது, கீழே டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. இந்த k2 x1 கீழே x1 இருக்குல்ல, x1 கேன்சல் ஆகிடுது. அப்போ மேலே k1 k2a இருக்குது, தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 பை இந்த டேர்ம். ஸோ இந்த k1 k2 இருக்கு இல்லையா, அது நியூமரேட்டர் இல்லையா, அதை டினாமினேட்டராக எழுதலாம். ஸோ இந்த டினாமினேட்டருக்கு கீழே ஒரு டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் மேலே நியூமரேட்டர் எழுதுறீங்க. அதை நான் ரிவர்ஸில் பண்ணுறேன், அவ்வளோதான். k1 அண்ட் k2 இங்கே இருக்குது. ஸோ a உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா a இன்ட்டு தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2, k1 அண்ட் k2 டுகெதர், அது நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இதை இந்த டினாமினேட்டரில் கொண்டு போய் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ k2 x1 தனித்தனியாக டிவைட் பண்ணுறேன், இதுக்கு தனியாக ப்ளஸ் இதுக்கு தனியாக. ஸோ k2 x1 பை k1 k2 ப்ளஸ் k1 x2 பை k1 k2. அப்போ இங்கே k1 கேன்சல் ஆகும், k2 கேன்சல் ஆகும். ஸோ x1 பை k1 ப்ளஸ் x2 பை k2 ஒரு பார்த்தீங்களா, x1 பை k1 ப்ளஸ் x2 பை k2. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் த்ரூ த காம்பவுண்ட் மீடியா இருக்கு இல்லையா, ஸோ அது எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் ஆஃப்டர் த ஸ்டெடி ஸ்டேட் ரீச்டு, ஸோ irrespective ஆஃப் த மெட்டீரியல் the amount of heat flows through the material should be same. ஸோ அப்போ Q is equal to A theta 1 minus theta 2 divided by theta 1 by K1 divided by x1 by K1 thickness of the material. அது K1ங்கிறது அதோட thermal conductivity plus thickness of the material 2 divided by K2. ஸோ இது A மெட்டீரியலோட thickness, இது B மெட்டீரியலோட thickness. ஸோ இப்போது the amount of heat flowing per second through the compound wall of two material வந்து இதுதான். Q is equal to A. ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதோட திக்னஸ் அண்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்டு அந்த ரெண்டு எண்டோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மற்ற எந்த குவான்டிட்டியுமே அது டிபெண்ட் பண்ணியில்லை. ஸோ ஒன்லி இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் அண்ட் அதோட திக்னஸ் அண்டு அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இது வந்து வி ஸ்போக் அபவுட் two different material A and B. ஸோ இதே மாதிரி செவரல் நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டாக்டு டுகெதர். இப்போ A B C எல்லாமே யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது, சீரீஸாக எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இன் ஜென்ரல்
we can derive the amount of heat conducted per second through a compound media connected in series. ஸோ Q is equal to A, இந்த குவான்டிட்டி அப்படியே தான் இருக்கும். ஒரு எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்டுக்கு ஃபேஸோட டெம்பரேச்சர் தீட்டா 2. ஸோ தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை சம்மேஷன் எக்ஸ் பை கே. ஸோ இப்போ 4 பார் இருக்குது. ஃபஸ்ட்டு பாரோட திக்னஸ் x1, அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி k1. இன்னொரு பாரோட திக்னஸ் வந்து x2, அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி k2 எக்ஸட்ரா. ஃபோர்த்து பாருக்கு x4 k4 இந்த மாதிரி நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே சம்மேஷனாக, ஸோ இதேமாரி x1 பை k1 ப்ளஸ் x2 பை k2 ப்ளஸ் x3 பை k3 ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை பார் இருக்கோ அத்தனை பாருக்கும் போட்டுக்கலாம். இதான் சம்மேஷன். ஸோ இன் ஜென்ரல், ஸோ இஃப் எனி நம்பர் ஆஃப் ஸ்லாப் கனெக்டட் இன் சீரீஸ், the amount of heat conducted per second is given by this formula. So Q is equal to A into theta 1 minus theta 2 divided by summation x by k. So இன்னைக்கு கிளாஸில் we learned thermal conductivity. So definition of thermal conductivity தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் the flow of heat through compound mediaல material bar connected in series, we got the expression for temperature of interface, and we got the expression for the amount of heat flows through the compound media. So இதோட இருக்கட்டும், மீதி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.